ஓம் சக்தி. வினாக்களும் விடைகளும் இத்தலைப்பின் கீழ் நம் மனதில் எழும் வினாக்களுக்கு விடைகளை கண்டறிவோம். உள்ளன்போடு செய்யப்படும் பிரார்த்தனைகளை இறைவன் செவிமடிக்கிறானா? நம் பிரார்த்தனைக்கான பதிலை நாம் பெறுவது எப்படி? இது குறித்து காண்போம். இதனை ஒரு சிறுகதை ஒன்றின் மூலம் விளக்குகிறேன். அடர்ந்த காட்டில் குருவோடு 4 சிஷ்யர்கள் தங்கி கல்வி பயின்று வந்தனர். அவர்கள் இருந்த இடத்தில் மனித நடமாட்டமே இல்லை. எப்பொருளை வாங்கினாலும் தொலைவாக நடந்து சென்று காட்டை கடந்து கிராம எல்லையில் உள்ள கடைகளில் வாங்கி வர வேண்டும். இச்சூழ்நிலை சற்றே ஆபத்தானது. ஆனால் குருவோ அங்கே தங்கிவிட்டார். சிஷ்யர்கள் வேறு வழியின்றி அங்கேயே தங்கியிருந்தனர். இச்சூழ்நிலையில் ஒரு நாள் பக்கத்து நாட்டு மன்னன் படையெடுத்து இக்கிராமம் வழியாக அடுத்துள்ள நகரத்திற்கு செல்ல முடிவு செய்தான். அவ்வடர்ந்த காட்டை கடந்து அவனுடைய போர் வீரர்கள் கூட்டம் கூட்டமாக செல்ல தொடங்கினர். இறுதியில் மன்னன் தன்னுடன் 100 போர் வீரர்களுடன் வந்தான். வந்தவன் ஆசிரமத்தை கண்டான். என்ன ஆச்சரியம்! இவ்வடர்ந்த வனத்தில் இவர்கள் எப்படி வாழ்கிறார்கள்? இவர்களை காண வேண்டும் என்று எண்ணி ஆசிரமத்தின் வாயிலுக்கு வந்து நின்றான். உள்ளிருந்து கணீர் என்று குரல் வந்தது. அங்கேயே நில், காத்திரு, நான் வருகிறேன் என்று. மன்னன் அங்கேயே நின்று விட்டான். சற்று நேரத்தில் குரு வெளியே வந்தார். தன் மேடையில் அமர்ந்தார். மன்னனை அமரச் சொன்னார். மன்னன் குருவை கண்டதும் பணிவுடன் வணங்கி அமர்ந்தான். குரு தன் சிஷ்யர்கள் 4வரையும் பெயரிட்டு அழைப்பது போல அழைத்தார். கண் தெரியாதவனே, காது கேட்காதவனே, வாய் பேச முடியாதவனே, கால் உடைந்தவனே, வாருங்கள். இங்கே மூளையற்ற மனிதன் அமர்ந்திருக்கிறான், அவனை காணுங்கள் என்றார். மன்னனுக்கு தூக்கி வாரி போட்டது. குருதேவா, எனக்கு மூளை இல்லையா? ஏன் என்னை சோதிக்கிறீர்கள் என்றான். உடனே குருதேவர், மன்னா, இப்பூ உலகை ஆள வேண்டும் எனும் உன் எண்ணம் கண் தெரியாதவனுடையது. இறைவன் ஒவ்வொன்றிலும் இருப்பதை நீ காணவில்லையா? இறைவனின் இன்னிசை காற்றில் பரவி நம் காதுகளில் மோதுகிறதே, அது கேளாத நீ காது கேட்காதவனே அல்லவா? இறைவனின் நாமத்தை ஜெபிக்க மறந்த நீ வாய்ப்பேச முடியாதவன்தான் அல்லவா? கால் உடைந்தவனே என ஏன் அழைத்தேன் தெரியுமா? கால் இருந்தும் இல்லாதவனைப் போல நீ எப்பொழுதும் குதிரை மேலே அமர்ந்து செல்கிறாய். தற்பொழுது கவனி, இவ்வாறு இருக்கும் நீ எப்படி மூளை உள்ளவனாக இருப்பாய்? அதனாலேதான் உனக்கு மூளை இல்லை என்றேன். குருதேவா, நான் புரிந்து கொண்டேன். மூளை இல்லாத என் செயல்கள் தவறானது. நான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றான். குருதேவர் அன்புடன், மன்னா, திரும்பி செல். உன் நாட்டை நீ ஆண்டு இறைபக்தியில் மக்களை ஊறச் செய். இறைவன் உன்னை ஆசிர்வதிக்கட்டும் என்றார். மன்னன் பணிவுடன் தலைவணங்கி, என் நாட்டிற்கு தாங்கள் வந்து ஆசிர்வதிக்க வேண்டும் என்றான். குரு அவ்வேண்டுதலை ஏற்று வருகின்ற பௌர்ணமி அன்று அங்கு வருகிறேன், நீ கிளம்பலாம் என்றார். மன்னனும் புறப்பட்டு விட்டான். அடுத்து நடந்தது என்ன? தொடர்ந்து கவனிப்போம்.